Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டையில் மலம் கலந்தது தொடர்பான வழக்கு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் இருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். இவன் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி புதுக்கோட்டை அருகே உள்ள வேங்கைவயல் கிராமத்தில் காலை 9 மணி அளவில் 5 குழந்தைகள் 2 பெரியோர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக அவர்களை அருகிலுள்ள புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர்கள் குடித்த தண்ணீரில் ஏதோ கலந்திருப்பதாக கூறினார்கள். உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவ்விடத்திற்கு முற்றுகையிட்டு அங்கு சோதனை செய்ததில் அதில் ஏதோ ஒரு விஷம் கலந்தது போன்று தெரிய வந்தது. மேலும் தண்ணீரும் அழுக்காக இருந்தது. இது குறித்து உடனடியாக சோதனை செய்ததில் மனித மலம் கலக்கப்பட்டுள்ளது என தெரிய வந்தது. இது தமிழகத்தை மட்டுமே அல்லாது இந்தியாவையே ஓர் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு வெள்ளனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்து வந்த நிலையில் பல்வேறு அமைப்புகள் பெரும் போராட்டம் செய்தனர். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசாரிடம் மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் தமிழக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் பின்னர் இது குறித்து விசாரணை செய்ததில் அப்பகுதியை சேர்ந்த கிட்டத்தட்ட 400 பேரிடம் தீவிர விசாரணை செய்யப்பட்டனர். இதில் 33 பேரிடம் டிஎன்ஏ சோதனையும் 5 சிறுவர்களிடம் டிஎன்ஏ சோதனை நடத்தினார்கள். பின்பு 15க்கும் மேற்பட்டவர்களிடம் குரல் மாதிரி சோதனையும் செய்யப்பட்டது. இந்நிலையில் திடீரென இந்த வழக்கு தொய்வை ஏற்படுத்தியது. இதற்கிடையே காவலர்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நீங்கள் இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள், உங்களுக்கு அரசு வேலை தருகிறோம், 10 லட்சம் ரூபாய் பணம் தருகிறோம், இருக்கிறதற்கு வீடு தருகிறோம் என ஆசை வார்த்தை கூறினார்கள். ஆனால் அங்குள்ள மக்கள் அதனை ஏற்கவில்லை. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும், எங்கள் மீதே பழி சேர்த்திடலாம் என்ற பிரச்சனை வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்கள் முன்பாக திடீரென இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்தது. பின்னர் சிபிசிஐடி போலீசார் அவரை சேர்ந்த 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இதனால் பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பொது நிறுவனங்களும் இதனை கண்டிக்கும் வகையில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் செய்தன. இந்நிலையில் இந்த விஷயம் வன்கொடுமை உள்ளதாக என்றும் இதனை வன்கொடுமை நீதிமன்றத்தில் தான் இதனை விசாரிக்க வேண்டும் என ஒரு தரப்பினர் இதற்கு மனு அளித்தனர். ஆனால் சிபிசிஐடி போலீசாரோ இதனை வன்கொடுமையாக ஆகாது, இதனை செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என தெரிவித்தனர். இந்நிலையில் இதன் தீர்ப்பு இன்று காலை வாசிக்கப்பட்டது. நீதிபதி வசந்தி தெரிவிக்கையில் வேங்கைவயல் வழக்கு வன்கொடுமை தடுப்பு நீதிபதியிலிருந்து நீதித்துறை நடுவர் மன்றத்துக்கு மாற்றம் செய்யப்படுகிறது என அறிவித்துள்ளார். இவன் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.